எபிசோடில் பார்த்தீங்கன்னா சிவா சிந்துவை ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி சிந்து கிட்ட பேச போகலான்னு போகும்போது அவங்க அம்மா சிவாவுக்கு கால் பண்ணி உடனே நீ வீட்டுக்கு வா, அவங்க பெரியம்மா உன்னிட்ட பேசணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னோடனே சிந்துகிட்ட பேசாமையே சிவா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே சிவா கிட்ட சிந்துவை ஒரு நாளும் நீ மனைவியாக ஏற்றுக்கக்கூடாது, அவளை நீ மறந்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே சிந்துவையும் சிவாவையும் பிரிக்கிறதுக்கு மகா பஞ்சாயத்தை கூட்டியிருப்பாங்க. அந்த பஞ்சாயத்தில் சிந்து கையால் எழுதின டைரியை கொடுக்குறாங்க. பஞ்சாயத்துக்காரங்க அந்த டைரியெல்லாம் படித்து பார்த்துட்டு நல்ல தீர்ப்பாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த வாரம் ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா சிந்து எழுதின டைரியெல்லாம் படித்து பார்த்துட்டு பஞ்சாயத்தில் சிந்துவோட கல்யாணத்தை நான் ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பஞ்சாயத்தில் சொன்னதுக்கப்புறம் நம்ம மகா சிந்து கழுத்தில் இருந்து தாலியை கழட்ட போகிறாங்க. தாலியை கழட்டாதீங்க, விடுங்க, இந்த தாலியை உங்களால் கழட்ட முடியாது, டாக்டரையும் என்னையும் உங்களால் பிரிக்க முடியாது, ஏன் அந்த கடவுள் நினச்சா கூட என்னையும் டாக்டரையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மகாவுக்கு பயங்கரமாக கோவம் சிந்துவை அடிக்க போகிறாங்க. நம்ம சிந்து மகாவை தடுத்து நிறுத்திடுறாங்க.